இல்ல நான் பார்க்கலையே செல்லம். போய் சொல்லாதப்பா, அதான் வாயில பிஸ்கட் ஓட்டிட்டு இருக்க. செல்லம் செல்லம், ஏன்டா என் கையை கட்டுற? இப்படி கட்டலனா இருக்கிற எல்லா ஜூஸையும் நீயே குடிச்சிருவப்பா. அப்புறம் நானும் அம்மாவும் எங்க போறது? செல்லம், அப்பா பாட்டு பாடுறேன், நீ நல்லா தூங்கு. ஆராரி ராரோ ராரோ ராரோ. பா, நான் தூங்கிடுறேன்ப்பா, நீ கத்தாதப்பா. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லா குப்பையும் நான் தான் போடுறேன். அதனால என்னையே குப்பை தொட்டியை கொண்டு போய் வைக்க சொல்லிட்டாங்க. இங்க வச்சுட்டேன். அடுத்து இங்க எடுத்துட்டு போய் பார்த்தா உள்ள போக முடியல. இருந்தாலும் எனக்கு தெரியும் எப்படி போடணும்னு. அப்படி திரும்பி அப்படி போய் அப்படி வச்சுட்டேன். கிளாப் பண்ணுங்க. அக்கா, ரெடியா? போலாமா? 1 2 3. போலாம் அக்கா போலாம். செல்லம் செல்லம் செல்லம், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். செல்லம் செல்லம், அப்படியே போற வழியில அப்பாவுக்கு ஒரு 100 கிராம் பொட்டுக்கல்ல வாங்கி கொடுத்துட்டு போடா. நான் என்ன மளிகை கடைக்கா போயிட்டு இருக்கேன்? ரேஸ்ல போயிட்டு இருக்கேன். போப்பா அங்கிட்டு. ஹை, கிறிஸ்மஸ் தாத்தா, வாங்க வாங்க உள்ள வாங்க. இந்தாமா gift. ஆஹா, இவ்வளோ பெரிய gift எனக்கா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. வந்துட்டு தாத்தா. தாத்தா தாத்தா, அவங்களுக்கு கொடுத்ததை விட எனக்கு பெரிய கிஃப்டா கொடுங்க தாத்தா. பெரிய gift-ஆ வேணுமா? இப்ப பாருங்க தாத்தா எனக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் தர போறாருன்னு. இந்தாங்க. சர்ப்ரைஸ். டே தம்பி, வாடா வாடா. போன தடவை மாதிரிலாம் 1 நாள் 2 நாள்லாம் இருக்கக்கூடாது, 10 நாள் இருக்கணும், சரியா? சரிக்கா. மாமா, இங்கே வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. சீக்கிரமா போய் 1 கிலோ நல்லி எலும்பு, 2 கிலோ சிக்கன், 10 முட்டை, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க. நல்லி எலும்பா? அதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லையாடா. அதெல்லாம் உங்க பல்லால கடிக்க முடியாது. சீக்கிரம் போய் நான் சொன்னதை வாங்கிட்டு வாங்க. சகானா குட்டிக்கு 3 வயசு ஆகிறதுக்குள்ள 3 முட்டையை வரிசையாக போட்டதுனால இப்போதாங்க ஃபஸ்ட் டைமாக பாப்பாவை ஹேர் கட் பண்ண கூட்டு போகிறோம். பாப்பாவுக்கு செம்ம சந்தோஷம். ஏற்கனவே நான் சொல்லி வச்சிருந்தேன் ஹேர் கட் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு. அதனால் எக்ஸைட்மெண்ட் ஆகி பாப்பா கடைக்குள்ளே போனோன்னா ஆகா எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு ஆர்வத்தில் இருந்துச்சுங்க. எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணால் எப்படி இருக்குன்னு. கூட்டு போய் உட்கார வச்சோன்னே அவர் அப்படியே ரோலிங் சேரை சுற்றி விட்டு ஹைட்டை ஏற்றினா இருப்பாருங்க. செம்ம சந்தோஷங்க பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் அவங்க மேலே வந்து அந்த கவர் பண்ணுற ட்ரெஸ்ஸை போட்டோன்னே பாப்பா செம்ம க்யூட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி சொல்ல அவனுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வெட்டணுன்னே, புள்ளிங்க ஹேர் ஸ்டைல் வெட்டுங்க அப்படின்னு பாப்பா காமெடி வீடியோ எடுத்தோங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஹேர் ஸ்டைல் இந்த ட்ரிம்மர் வச்சு நட்டினாங்க பாருங்க. பாப்பா கண்ணை இறுக்கி முடிச்சிங்க. அதுக்கப்புறம் தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணுவாங்க பாருங்க. அது இன்னும் பாப்பாவுக்கு செம சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சிங்க பாப்பா. அதுக்கப்புறம் பாப்பா அப்பப்போ அந்த கண்ணாடி எட்டி பார்த்துக்கிச்சிங்க. நம்ம அழகாயிட்டு இருக்கோமா, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஹேர் ஸ்டைல் என்ன ஆயிட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. செம கூட்டா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட தலையை சேட்டை பண்ணாம பிடிச்சிக்கிட்டுங்க. அப்படியே சுற்றி வளைச்சு அவர் ஹேர் கட் பண்ணிட்டாருங்க. பாப்பா அழகா ஹேர் கட் பண்ண காமிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரோலிங் சேரை வச்சு பாப்பாவை சுற்றி விட்டாரு பாருங்க. பாப்பா அழகா கியூட்டா வந்து நின்றுச்சுங்க. பாப்பாவோட நியூ ஹேர் ஸ்டைல் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ஹேர் கட் எப்படி இருக்குன்னு.